பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. போட்டியை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் வாடிவாசலிலிருந்து சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் எதிர்கொண்டு அடக்கினர். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்களுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டு ரசித்தார். அப்போது வீரர்களை நாலாபுரமும் ஓடவிட்ட காளைகளின் உரிமையாளர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளை தீரத்துடன் எதிர்த்து வெற்றி பெற்ற காளையர்களுக்கும் தங்க மோதிரத்தை அணிவித்து பாராட்டினார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை அடக்கிய கருப்பாயூர் அணியைச் சேர்ந்த கார்த்திக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பில் முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. மேலும் 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. அதேபோல் 16 காளைகளை அடக்கி 2வது இடம் பிடித்த அபிசித்தருக்கு பைக் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏவிஎம் பாபுவின் காளை சிறந்து விளையாடிய நிலையில் டிராக்டர் மற்றும் கன்றுடன் கூடிய நாட்டு பசுமாடு பரிசாக வழங்கப்பட்டது. 2வது சிறந்த காளையின் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் 3வது சிறந்த காளையின் உரிமையாளர் கென்னடிக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அதிக காளைகளை அடக்கும் வீரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசு வேலை வேண்டும் என மாடுபிடி வீரர்களின் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கால்நடை பராமரிப்பு துறையில் வேலை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காளைகள் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நடுவே பேசிய முதல்வர் வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படுவது போல் காளைகளுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றார். தேர்தலை முன்னிட்டு முதற்கட்ட வாக்குறுதிகளை அதிமுக வெளியிட்டது. சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். பெண்களைப் போல ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். மேலும் 25,000 ரூபாய் மானியத்தில் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு கடன் சுமை இருக்கும்போது மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு எப்படி சாத்தியமாகும் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நிர்வாக திறமை இருந்தால் சமாளிக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பதில் அளித்துள்ளார். திமுக வெற்றிகரமாக நிறைவேற்றிய திட்டங்களையே காப்பி பேஸ்ட் செய்து தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மகளிருக்கு 2000 ரூபாய், ஆண்களுக்கு விலையில்லா பேருந்து பயணம் மற்றும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தையும் அம்மா இல்ல திட்டம் என நகலெடுத்திருப்பதாக சாடியிருக்கிறார். மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பது வரவேற்கக்கூடியதாக உள்ளது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இன்னும் சில தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுகவும் பாஜகவும் இணைந்து வெளியிடும் என்றார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக டெல்லியில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தினார். தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்ததாக கூறப்படும் நிலையில் மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை வரும் 19ஆம் தேதி காங்கிரஸ் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகுல் முன்னிலையில் எடுக்கப்படும் முடிவிற்கு செயற்குழுவில் ஒப்புதல் பெற்ற பிறகு அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவையை மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஹவுரா கவுஹாத்தி இடையே படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் இந்த வகை ரயில்கள் விரைவில் நாடு முழுவதும் இயக்கப்படும் என தெரிவித்தார்.
மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் தேவை என்றும் பாஜக அரசு ஆட்சி அமைக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு மக்களிடம் கொள்ளையடிப்பதாகவும் மத்திய அரசு 40 முறை வெள்ள நிவாரண நிதியை வழங்கியும் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு நிதின் நவீன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பாஜக தேசிய தலைவராக பதவி வகித்து வந்த மத்திய அமைச்சர் JP நட்டாவின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு வெளியானது. அதன்படி நாளை வேட்புமனு தாக்கல் நடைபெற உள்ளது. 2021 சட்டசபை தேர்தல்களுக்கு பிறகு மேற்கு வங்க மாநிலத்தின் நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. மாநிலத்தில் கிராமப்புற வீட்டு வசதிக்கான மத்திய அரசின் நிதி முடங்கியதை தொடர்ந்து மமதா அரசாங்கம் இந்த திட்டத்திற்காக சுமார் 30,000 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக குஜராத்தை ஆட்சி செய்யும் பாஜக அம்மாநிலத்தை படுகொலியில் தள்ளியதாக ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். அச்சமும் ஊழலும் மலிந்துள்ளதாக தெரிவித்த அவர், தங்களுக்கு எதிராகவும் அநீதிக்கு எதிராகவும் குரல் கொடுப்பவர்களை பாஜக அரசு பயமுறுத்தி மிரட்டுவதாக பகிரங்கமாக சாடினார். டென்மார்க் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் கிரீன்லாந்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்த நாடுகள் மீது வரிகள் விதிக்கப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். அந்த பிராந்தியத்தின் மீதான சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆர்வத்தை காரணம் காட்டி கிரீன்லாந்தை கையகப்படுத்துவது தேசிய பாதுகாப்புக்கு அவசியம் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கிரீன்லாந்தை கைப்பற்றுவோம் என ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டென்மார்க் தனது படைகளை அந்த பிராந்தியத்தில் களமிறக்கி வருகிறது. கிரீன்லாந்தை சுற்றி ராணுவ பயிற்சி மேற்கொள்ள உள்ளதாக டென்மார்க் தெரிவித்திருக்கிறது. கிரீன்லாந்துக்கு ஆதரவளித்த நாடுகள் மீது வரிகளை விதிப்பேன் என அதிபர் ட்ரம்பின் மிரட்டல் காரணமாக அமெரிக்காவுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிப்பதை நிறுத்தி வைக்க ஐரோப்பிய ஒன்றிய சட்டம் இயற்றுபவர்கள் திட்டமிட்டுள்ளனர். ட்ரம்பின் மிரட்டல்கள் நிற்கும் வரை அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்தும் பணிகளை நிறுத்தி வைக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆலோசித்து வருகிறது. ஐரோப்பாவிலும் பிற இடங்களிலும் உள்ள நாடுகளின் இறையாண்மைக்கும் சுதந்திரத்திற்கும் பிரான்ஸ் உறுதி பூண்டிருப்பதாக அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில், ட்ரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அவை உறுதிப்படுத்தப்பட்டால் ஐரோப்பியர்கள் ஒன்றுபட்ட மற்றும் ஒருங்கிணைந்த முறையில் பதிலளிப்பார்கள் என்றும் இமானுவேல் மேக்ரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தப் பணிகள் இன்றுடன் நிறைவு பெறுகின்றன. இதுவரை ஒட்டுமொத்தமாக 12,80,668 பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வரும் 22ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வறண்ட வானிலைதான் இருக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பெரும்பான்மையான பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் மழைக்கு வாய்ப்பு குறைவு எனவும் வானிலை மையம் கணித்திருக்கிறது. பொதுவெளியில் கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாது என நிர்வாகிகளுக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தி இருப்பதாக அக்கட்சியின் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் முடிவெடுக்கும் என்றார். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட வாய்ப்பில்லை என திமுக அமைப்பு செயலாளர் DKS இளங்கோவன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தேசிய தலைமையை திமுகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்திய போது மற்றவர்கள் சொல்வதை கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை எனவும் அவர் கூறினார். அதிமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட VS பாபு தாவேகாவில் ஐக்கியமானது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் அமைச்சர் சேகர் பாபு, மற்ற குளத்தில் தண்ணீர் அருந்திய பறவைகள் எங்கு எது கிடைக்குமோ அதை தேடி அலையும் என்றார். சென்னை கொளத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார்.
தேர்தல் வாக்குறுதியில் படிப்படியாக மதுக்கடைகள் குறைக்கப்படும் என கூறியதை திமுக அரசு நிறைவேற்றியதா என தவேக பரப்புரை பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் சின்னப்பாவடியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அவர் பங்கேற்று பேசிய போது அரசியல் பேசக்கூடாது என விழா கமிட்டி தலைவர் தனசேகர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. பணம் செல்லாது என்று அறிவித்தால் ஊழல் லஞ்சம் ஒளிந்துவிடும் என்ற மத்திய அரசின் முடிவு முற்றிலும் பைத்தியக்காரத்தனம் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருக்கிறார். சென்னை கோடம்பாக்கத்தில் நடைபெற்ற இடக்கரட்டக்கல் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற சீமான் இவ்வாறு பேசினார். தான் இருப்பதை மறந்து கண்டு கேட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என திமுக நினைத்துக் கொண்டிருப்பதாக சசிகலா தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக அரசு தற்போது வழங்கியுள்ள 3000 ரூபாய் பரிசுத் தொகை மக்களை ஏமாற்றி வாக்கு பெறுவதற்கு என சாடினார். ஹைதராபாத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பள்ளி மாணவிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். கோவையைச் சேர்ந்த அவிலா கான்வென்ட் பள்ளியின் பெண்கள் அணி முதலிடம் பிடித்ததாக அறிவிக்கப்பட்டு கோப்பையும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்ட நிலையில் பின்னர் ரீ-ரிசர்ச் என்ற பெயரில் முதலிடத்தில் இருந்த கோவை அணி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். காணும் பொங்கல் கொண்டாட்டத்தையொட்டி சென்னை மெரினாவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு கடற்கரையில் நீண்ட நேரம் அளவலாவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். காணும் பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையில் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் தற்காலிக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு மக்கள் புறப்பட்டதால் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. முன்பதிவில்லா பெட்டிகளை கொண்ட அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு இடம் பிடித்தனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்களை காளைகளின் உரிமையாளர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் அடக்கியதால் ஆத்திரமடைந்த உரிமையாளர்கள் கயிற்றால் அவர்களை அடித்தனர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் உரிமையாளர்களை விழா குழுவினர் எச்சரித்து அனுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே மங்கத்தேவன்பட்டி கிராமத்தில் 650 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்க்கப்பட்ட காளைகள் துள்ளி குதித்து சீறி பாய்ந்த நிலையில் மாடுபிடி வீரர்கள் மல்லு கட்டி அதனை அடக்கினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பாலக்குறிச்சி ஆவரங்காடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. தொடர்ந்து வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அடக்கி பரிசுகளை வென்றனர். மொத்தமாக 600 மாடுகள் மற்றும் 275 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள மீனவ கிராமங்களுக்கிடையே படகு போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் படகு போட்டியில் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காணும் பொங்கலையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கோலப் போட்டி நடைபெற்றது. சிதம்பரம் ஆனந்தீஸ்வரர் கோவில் தெருவில் உள்ள பொதுமக்கள் தங்களது வீட்டு வாசல்களை கோலங்களால் அலங்கரித்தனர். சிறப்பான கோலங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனை மருத்துவர் தங்கியிருந்த விடுதி அறையில் அமலாக்கத்துறையினர் 2 நாட்களாக சோதனை நடத்தியதில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரியைச் சேர்ந்த பெங்கிங் என்பவர் சிஎம்சி மருத்துவமனை விடுதியில் தங்கி அங்கு பணியாற்றி வரும் நிலையில் அவர் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததாக கூறி இடி ரெய்ட் நடத்தியுள்ளது. ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மகாராஷ்டிர மாநிலம் புனேவைச் சேர்ந்த நபரை பயணிகள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஜெய்ப்பூரில் இருந்து சென்னை வந்த ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த சஜீம் அசாம் என்பவர் அவருக்கு அருகில் குடும்பத்தோடு அமர்ந்திருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. குற்றாலத்திற்கு சுற்றுலா சென்ற சென்னையைச் சேர்ந்த ரவுடி உள்ளிட்ட 4வரை போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். சென்னையைச் சேர்ந்த கனகு என்கிற கனகராஜ் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு குற்றாலத்திற்கு சுற்றுலா சென்றிருக்கிறார். இதனை அறிந்த சென்னை ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு போலீசார் குற்றாலம் விரைந்து சென்று ஹோட்டலில் தங்கியிருந்த அனைவரையும் கைது செய்தனர். காணும் பொங்கலை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகனேக்கல்லில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வருகை தந்த பொதுமக்கள் படகு சவாரி செய்தும் ஆயில் மசாஜ் செய்தும் உற்சாகம் அடைந்தனர்.
தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே இறைச்சி கடைகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அசைவ பிரியர்கள் வீட்டிற்கு தேவையான இறைச்சியை காத்திருந்து வாங்கி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் களிக்கம்பட்டி கிராமத்தில் பொங்கல் பண்டிகை ஆட்டம் பாட்டத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெண்கள் தலைமுடியை விரித்தபடி பேயாட்டம் போன்று ஆடிய விளையாட்டு பொதுமக்கள் மத்தியில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மசனகுடி சாலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய கரடி துள்ளி குதித்தபடி சாலையை கடந்து சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. இதனை அந்த வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் காரை விட்டு இறங்கி சென்று வீடியோ எடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நெமிலியில் உள்ள டாஸ்மாக் கடையில் ஆன்லைன் பண பரிவர்த்தனை 20 நாட்களாக செயல்படவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு டாஸ்மாக் கடைக்கு அருகில் உள்ள தனியார் பாரில் ஜிபே மூலம் அனுப்பும் பணத்திற்கு 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் கமிஷன் வாங்குவதாக மதுப்பிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் ராம்கர் செக்டாரில் 2 இடங்களில் பாகிஸ்தானைச் சேர்ந்தவை என சந்தேகிக்கப்படும் ட்ரோன்கள் காணப்பட்டதாகவும் இந்த வாரத்திலேயே 4ஆவதாக இதுபோன்ற நிகழ்வு நடப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு 7 மணியளவில் பாகிஸ்தான் திசையில் இருந்து வந்து ராம்கர் பகுதிக்குட்பட்ட கந்தரால் கிராமத்தின் மீது சில நிமிடங்கள் ட்ரோன்கள் வட்டமிட்டதாக கூறப்படுகிறது. கவுஹாத்தியில் நடைபெற்ற போடோ இன மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சியை பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். சாரு சஜய் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான போடோ இன மக்கள் சிவப்பு மற்றும் காவி நிற உடையணிந்து நடனமாடிய போது பிரதமர் மோடி கைத்தட்டி ரசித்தார். மேற்கு வங்க மாநில அரசு சட்ட ஒழுங்கு விவகாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் பேசிய அவர் வந்தே பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்களில் கல்வீசி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து காற்றின் தர குறியீட்டு எண் 400 என்ற அபாய கட்டத்தை எட்டியிருப்பதால் குர்கான், ஃபரிதாபாத், காசியாபாத் மற்றும் கௌதம் புத் நகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசுவும் கடும் பனிமூட்டமும் டெல்லி மக்களை பாடாய்படுத்துகிறது. ஹரியானா மாநிலத்தில் லிப்ட் கேட்ட இளப்பெண்ணை 3 பேர் காரில் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வகல்கரா பகுதியில் பெண்ணை கடத்தி சென்ற கும்பல் மது அருந்த சொல்லி வற்புறுத்தி கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது. சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்து போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். மௌனி அமாவாசையை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். மகாமேளாவின் ஒரு பகுதியாக மௌனி அமாவாசையில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். தலைநகர் டெல்லியில் இருந்து பாட்னா நோக்கி சென்ற தேஜஸ் விரைவு ரயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் நின்ற ரயிலில் போலீசார் மோப்பனாய் உதவியோடு சோதனை மேற்கொண்டனர். 30 நிமிட சோதனையில் வெடிகுண்டு தொடர்பாக எந்த பொருளும் சிக்காததால் போலீசார் திரும்பிச் சென்றனர். ரஷ்யாவுக்கு எதிரான போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக யுக்ரைனிய தூதுக்குழு ஏற்கனவே அமெரிக்காவில் உள்ளதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆனால் ரஷ்ய தாக்குதல்கள் பேச்சுவார்த்தைக்கான சிறிய வாய்ப்புகளையும் மோசமாக்குவதாக கூறினார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற யோவரி முசவேனி 7வது முறையாக மீண்டும் உகாண்டாவின் அதிபராகிறார். யோவரி முசவேனியின் தேசிய எதிர்ப்பு இயக்கம் கட்சி 71.65% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. 1986 முதல் தற்போது வரை யோவரி அதிபராக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியா வங்கதேசம் இடையேயான மோதல் வலுத்து வரும் நிலையில் U19 உலகக்கோப்பை தொடரில் கேப்டன்கள் இருவரும் பரஸ்பரம் கைகுலுக்க மறுத்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. டாஸ் சுண்டுதலில் வெற்றி பெற்ற வங்கதேச கேப்டன் அப்ரார் இந்திய அணி கேப்டன் ஆயுஷ் மாத்ரேவிடம் கைகுலுக்க நெருங்கி வந்தபோது அவர் கண்டுகொள்ளாமல் கைகுலுக்க மறுத்துவிட்டார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று நடைபெறும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வென்று தொடரை கைப்பற்ற இந்தியாவும் நியூசிலாந்து அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன. இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருப்பதால் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது. முதல் 2 போட்டிகளில் ஆடாத இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷிப் சிங் மீண்டும் அணிக்கு திரும்பியிருப்பது கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது.
நவி மும்பையில் நடைபெற்ற மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் 11வது போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய டெல்லி அணி 20 ஓவர்களில் 166 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. பின்னர் ஆடிய பெங்களூரு அணி 18.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 169 ரன்களை எடுத்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நமீபியாவில் நடைபெற்று வரும் U19 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்திற்கு எதிரான லீக் போட்டியில் இந்திய அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. போட்டியின் போது மழை குறுக்கிட்டதால் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி வங்கதேச அணிக்கு 29 ஓவர்களில் 165 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் 28.3 ஓவர்களிலேயே வங்கதேச அணி 146 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. நமீபியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் 14 வயது இந்திய வீரர் வைபவ் சூரியவன்சி 30 பந்துகளில் அரை சதம் அடித்து உலக சாதனை படைத்தார். மிக குறைந்த வயதில் அரை சதம் கடந்த வீரர் என்ற உலக சாதனையை வைபவ் தனதாக்கினார். மகேந்திர சிங் தோனி அனைத்து காலங்களிலும் இந்திய அணியின் தலைசிறந்த கேப்டன் என நட்சத்திர வீரர் விராட் கோலி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ஆட்டத்தின் போது தன்னுடைய மனநிலையையும் தலைமை பண்பையும் ஒழுங்குபடுத்துவதில் தோனி முக்கிய பங்காற்றினார் என விராட் கோலி நெகிழ்ச்சியோடு கூறினார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்கும் நிலையில் பும்ரா, அக்சர் பட்டேல், பாண்டியா உள்ளிட்ட வீரர்கள் நாக்பூர் வந்தடைந்தனர். சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி T20 உலகக்கோப்பை தொடருக்கு முன்பாக நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் விளையாடுகிறது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மகளிர் T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 தொடர்களிலுமே ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டனாக செயல்படுகிறார். ஸ்மிருதி மந்தனா, ரிஷா கோஸ், கமலினி, ஷஃபாலி வர்மா, ரேணுகா சிங் உள்ளிட்டோர் 2 தொடர்களிலும் இடம்பெற்றுள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடிகர் ஜீவா, இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் ஆகியோர் சாமி தரிசனம் மேற்கொண்டனர். நடிகர் ஜீவா நடித்து பொங்கல் தினத்தில் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் வெற்றியடைந்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இருவரும் முருகனை தரிசனம் செய்தனர். பொங்கல் பண்டிகை மற்றும் சங்கராந்தி தொடர் விடுமுறையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவில் நேரடி இலவச தரிசனத்தில் வந்த பக்தர்கள் 20 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான டீ, காஃபி, பால், உணவு மற்றும் தண்ணீர் ஆகியவை தன்னார்வலர்கள் மூலம் தொடர்ந்து வழங்கப்பட்டன. காணும் பொங்கலை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 1 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பவானி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். காணும் பொங்கலை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது. கூட்டம் அலைமோதியதால் பக்தர்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த கூடமந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள நட்சத்திர விருட்ச விநாயகர் கோவிலில் மகாலட்சுமி பூஜை, 108 கோபூஜை மற்றும் அரசு வேம்பு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக நன்மை வேண்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் சமுத்திர ஆரத்தி வெகு விமர்சையாக நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என பக்தர்கள் கையில் விளக்குகளை ஏந்தி கடல் முன்பு காண்பித்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 400 மில்லியனுக்கும் அதிகமான சந்தாதாரர்களுடன் உலகின் 2வது பெரிய 5G பயனர் சந்தையாக மாறியுள்ளது. இது 85% மக்கள் தொகையை உள்ளடக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 தொடங்கப்பட்டதிலிருந்து இந்தியாவில் 5G சேவைகள் விரிவாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். ஸ்கோடா ஆட்டோ நிறுவனம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட குஷாக் ஃபேஸ்லிஃப்ட் காரின் முதல் டீசரை வெளியிட்டுள்ளது. இந்த ஸ்கோடா SUV கார் நாளை அல்லது நாளை மறுநாள் அறிமுகமாகலாம் என்பதை டீசர் உறுதிப்படுத்துகிறது. ஹுண்டாய் கிரெட்டா, கியா செல்டோஸ், மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா, ஹோண்டா எலிவேட் மற்றும் டாடா சியரா போன்ற கார் மாடல்களுக்கு குஷாக் போட்டியாக உள்ளது.